தம்பி விஜய் தம்பி, நாங்கள் நியூஸை பார்த்தோம். நியூஸை பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் மன வார்த்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுடைய விவகாரத்தை பற்றி நியூஸ் வந்தது. அதை வச்சு எங்களுக்கெல்லாம் மன வார்த்தம் இருந்தாலும் நீங்கள் மக்களை நோக்கி வந்திருக்கிறீங்க. மக்களுக்காக சேவை செய்யணும், நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் பல பிரச்சனைகள் உங்களை தேடி வருகிறது. இருந்தாலும் எல்லாத்தையும் தில்லாக இருந்து மக்களோட மக்களாக நீங்கள் செயல்படணும்னுட்டு எங்களை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் மன வேதனைப்படாதீங்க. எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் மீறி நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குதுன்னா அது ஏதோ ஒரு சூழ்நிலையாக வந்திருக்கிறது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத தம்பி. என்ன மாதிரி அக்காமாருங்களோ, அம்மாமாருங்கோ, தங்கைங்கோ, தங்கச்சிங்கோ, தம்பிங்க எல்லாம் உங்களுக்கு தோள் கொடுக்க உறுதியாக இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. அரசியலில் நின்றுட்டீங்க. ஆனால் வெற்றியோ தோல்வியோ ரெண்டில் ஒன்றை பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். தாவேக்கா கவலைப்படாத தம்பி. கடவுளையும் நம்ம பக்கம் இருக்கார். நம்ம நல்லதை தான் நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க. எந்த கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். மனம் தளர விடாதீங்க. எங்களை மாதிரி நான் பார்த்து எவ்வளோ வேதனைப்பட்டனோ அதே மாதிரி தாவேக்கா நிர்வாகிகளும் மனசுக்குள்ளே கஷ்டத்தைப்படுவாங்க. அது இவ்வளோ நாளாக இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நியூஸ் வருதுன்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. அது யாராக வேணால் எது வேணாலும் பண்ணட்டும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, எல்லாத்தையும் நல்லபடியாக வழி நடத்துவார். வெற்றி நிச்சயம். தாவேக்கா.